ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோல அவுட்லுக்னா என்ன, அது எதுக்கு மோஸ்டா யூஸ் பண்றாங்க அண்ட் அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றத இன்ட்ரோ வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் மேல ஐகார்ட்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல அவுட்லுக்ல எப்படி பேசிக்கா இமெயில் அனுப்புறதுன்றதையும், சிசினா என்ன, பிசிசினா என்ன, அந்த சிக்னேச்சரை எப்படி ஆட் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். ஓகே, அவுட்லுக்கை ஓபன் பண்ணதும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படிதாங்க இருக்கும். நீங்க புதுசா யாருக்காவது மெயில் அனுப்பணும் அப்படின்னா இங்க லெஃப்ட் சைடு கார்னர்ல நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நியூ விண்டோ ஒன்று ஓபன் ஆகும். இதுல ஃப்ரம்க்கு பக்கத்துல உங்களோட இமெயில் ஐடி ஷோ பாருங்க. உங்களுக்கு இந்த இமெயில் ஐடில இருந்து மெயில் அனுப்பணும் அப்படின்னா இந்த இமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல வேற இமெயில் ஐடி நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எந்த இமெயில் ஐடி வேணுமோ அந்த இமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க கீழே டூன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் நீங்க யாருக்கு மெயில் அனுப்ப போறீங்களோ அவங்க மெயில் அட்ரஸ் என்டர் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் சிசி பிசிசின்னு ரெண்டு இருக்கு பாத்தீங்களா. சிசி அப்படின்னா கார்பன் காப்பி. எக்ஸாம்பிளுக்கு உங்க ஹெச்ஆர் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புறாருன்னா டூல உங்க மெயில் ஐடி போடுவாரு. அண்ட் இந்த மெயில உங்க மேனேஜர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவரோட மெயில் ஐடியை இந்த சிசில போடுவாரு. சோ உங்க மேனேஜரும் இப்படி ஒரு மெயில் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாரு. அண்ட் அவர் இதுக்கு ரிப்ளை பண்ணணும் எந்த ஒரு அவசியமும் இல்ல. நெக்ஸ்ட் பிசிசி அப்படின்றது பிளைண்ட் கார்பன் காப்பி. பிளைண்ட் கார்பன் காப்பினா என்னன்னா, பிசிசில யாரோட மெயில் ஐடியை போட்டுருக்கீங்களோ அவரை டூல இருக்கிற ஒரு ஆளையும் சிசில இருக்கிற ஒரு ஆளையும் பார்க்க முடியாது. அது ஒரு கோஸ்ட் மாதிரி, யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. பட் அவருக்கு அந்த மெயில் போய் சேர்ந்துரும். பட் இந்த பிசிசில இருக்கிற ஒரு ஆளை சிசில யார் இருக்காங்க டூல யார் இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். இன்னொன்னு, இந்த பிசிசில ஒரு 5 பேரை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இமெயில் ஐடி பாத்துக்க முடியாது. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு 5 பேர் ஆட் பண்ணிருக்காங்கன்ற விஷயமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தான் அனுப்பிச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்னும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சிசி அண்ட் பிசிசிக்கு மட்டுமே தனியா எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். சரி, நான் இப்போ டூல ஒரு மெயில் ஐடி என்டர் பண்றேன். ejuvaltamil@gmail.com அப்படின்னு ஒரு இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு சிசி பிசிசில யாரையும் வைக்கல. நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ஆட் சப்ஜெக்ட்னு இருக்கும். அதாவது நீங்க என்ன மெயில் அனுப்ப போறீங்களோ அது எதை பத்தினது, அது என்னன்றது ஒன்லைன்ல இங்க என்டர் பண்ண போறீங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேங்க. எக்ஸல் அண்ட் அவுட்லுக் பாத்தீங்கன்னா கண்டென்ட்ஸ் எல்லாம் டுட்டோரியல் வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டே வரேன். செக் பண்ணி பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு மெயில டிராஃப்ட் பண்ணி இவருக்கு அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். அதோட சப்ஜெக்ட் என்னப்போ நியூ யூடியூப் சேனல்னு கொடுக்கலாம் இல்லைங்களா. நியூ யூடியூப் சேனல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கீழே இங்க தான் உங்களோட மெயிலோட பாடியை டைப் பண்ண போறீங்க, ஃபுல்லா ஸ்டார்ட் டு எண்ட். ஓகேங்களா? நான் டைப் பண்றேன் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ சிம்பிளா இங்க சென்ட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா மெயில் சென்ட் ஆயிடும் அவருக்கு. அண்ட் அப்படியே நீங்க இதுல வேற ஏதாவது இமேஜ் ஆர் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இந்த மெசேஜ் டேப்லயே பாத்தீங்கன்னா அட்டாச் எ ஃபைல் டு திஸ் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஐகான் காட்டுதுங்களா, அட்டாச் ஐகானு. இந்த ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரௌஸ் திஸ் கம்ப்யூட்டர் கிளவுட் லொகேஷன்ஸ் அப்படின்னு உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபோல்டர்ஸ் இருந்தா யூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்க டிரைவ்ல அப்லோட் பண்ணிருக்கீங்க அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டிரைவ்ல இருக்கு அப்படின்னா டிரைவும் இங்க காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி இங்க அட்டாச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்க ஸ்டைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஹெட்டிங் வேணா ஹெட்டிங் சூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 3 ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. கொட்டேஷன் கொடுத்திருப்பாங்க. நார்மல் டெக்ஸ்ட் இருக்கும். டெக்ஸ்டோட ஸ்டைல் எங்க நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படி இங்க பாத்தீங்கன்னா என்ன ஃபாண்ட் வேணும்ன்றது இங்க செட் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணிக்க முடியும். அப்புறம் சில ஸ்டைலிஸ்டிக் ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க யூடியூப் அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணி போல்டா காட்டணும் அப்படின்னா இந்த யூடியூப் அப்படின்ற வேர்டை செலக்ட் பண்ணிட்டு இங்க பீன் இருக்கு பாத்தீங்களா, அதை சிம்பிளா இதை கிளிக் பண்ணாலே போதும், போல்ட்ல மாறிடும். நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த சேனல் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நான் இவருக்கு மெயில் அனுப்புறேன் பாத்தீங்களா, இவர் மெயில் ஓபன் பண்ணி இந்த சேனல் அப்படின்ற வேர்டை கிளிக் பண்ணார் அப்படின்னா டைரக்டா அது என்ன பண்ணணும், என்னோட யூடியூப் சேனலுக்கு கொண்டு போகணும். அந்த மாதிரி ஒரு ஹைப்பர் லிங்கை நான் இங்க இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்டை செலக்ட் பண்ணிட்டு இங்க பாருங்க இன்சர்ட் ஹைப்பர் லிங்க்னு ஒரு ஐக்கன் காட்டுதுங்களா. இல்ல அப்படின்னா Ctrl+K பிரஸ் பண்ணீங்கன்னா ஹைப்பர் லிங்க் ஓபன் ஆயிடும். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டு சேனல் அப்படின்ற வேர்ட் இங்க இருக்கு, கீழே வெப் அட்ரஸ் கொடுக்க சொல்லுது. நம்ம சேனலோட லிங்க் இங்க டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஹைப்பர் லிங்க்ல மாறிடுச்சா. இப்போ இவரு இந்த மெயில் சென்ட் ஆனதுக்கு அப்புறம் மெயில் ஓபன் பண்ணி இந்த சேனல் அப்படின்ற வேர்டை கிளிக் பண்ணாரு அப்படின்னா அது டைரக்டா நம்ம யூடியூப் சேனலோட பேஜுக்கு கொண்டு போகும். நல்லா இருக்குல்ல? கடைசியா இப்போ நீங்க ஒரு லெட்டரை அனுப்புறீங்க இல்ல லெட்டரை யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ல உங்க கண்டென்ட் எல்லாம் எழுதிட்டு கடைசியா என்ன பண்ணுவீங்க, இப்படிக்கு அன்புள்ள தங்கமான நேர்மையான மதிப்பிற்குரிய அப்படின்னு போட்டு கீழே உங்களோட சைன் போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி தான் இமெயிலையும் எங்க சிக்னேச்சரை ஆட் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி நியூ மெயில் அனுப்பும்போது சிக்னேச்சர்ஸை டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஒரு சிக்னேச்சரை கிரியேட் பண்ணி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம எப்பெல்லாம் நியூ மெசேஜ் அனுப்புறோமோ அப்பெல்லாம் அவுட்லுக்கே என்ன பண்ணும், அந்த சிக்னேச்சர் எடுத்து வந்து கீழே போட்டுரும். அந்த சிக்னேச்சர் எப்படி ஆட் பண்றதுன்றது பாருங்க. இங்க ஃபைல்னு ஒரு டாப் காட்டுது பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. இந்த செட்டிங்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா சிக்னேச்சர்ஸ் அப்படின்னு ஒரு டாப் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆட் நியூ சிக்னேச்சர்னு கேட்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு சிக்னேச்சர் போட போறீங்க, அதுக்கான நேம் இங்க என்டர் பண்ணணும். நான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது ப்ரொஃபஷனலா யாருக்காவது மெயில் அனுப்புறேன் அப்படின்னா இந்த சிக்னேச்சர்
ஆட் பண்ணிக்கணும். ப்ரொஃபஷனல் கொடுத்துட்டு கீழே நான் என் சிக்னேச்சர் போட போறேன். ரிகார்ட்ஸ், அதுக்கு கீழே எஜுகேஷன் வேர்ல்ட் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். எஜுகேஷன் வேர்ல்ட் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபை ரெட் கலர் ஃபாண்டா மாத்திக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த எஜுகேஷன் வேர்ல்ட போல்டா மாத்திக்கிறேன். கிரீன் கலர்ல போட்டுக்கிறேன். இதையும் போல்டா மாத்திக்கிறேன். அண்டர்லைன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிளா சிக்னேச்சரை செட் பண்ணிட்டு கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. செட் டிஃபால்ட் ஃபார் நியூ மெசேஜஸ், செட் டிஃபால்ட் ஃபார் ரிப்ளைஸ் அண்ட் ஃபார்வர்ட்ஸ் இருக்கு. செட் டிஃபால்ட் அப்படின்றது எப்பெல்லாம் நீங்க நியூ மெசேஜ் அனுப்புறீங்களோ அப்பெல்லாம் இந்த சிக்னேச்சர்ஸ் டிஃபால்ட்டா கீழே ஆட் பண்ணிக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ரிப்ளை பண்ணாலோ இல்ல ஃபார்வர்ட் பண்றதுக்கெல்லாம் கூட சிக்னேச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை டிக் பண்ணீங்கன்னா ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக்கா ஆட் பண்ணிக்கும். பட் எனக்கு நியூ மெசேஜ் அனுப்பும் போது மட்டும் தான் சிக்னேச்சர் போடணும். ஆல்ரெடி அனுப்பிச்ச மெசேஜுக்கு ரிப்ளை இல்ல ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு சிக்னேச்சர் தேவையில்லை. சோ இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு இதை அப்படியே விட்டுறேன். இப்போ சேவ் கொடுத்துறேன். சேவ் கொடுத்துட்டு இங்க பாருங்க, சேவ் கொடுத்த உடனே உங்களுக்கு கீழே சம்டைம்ஸ் சிக்னேச்சர் வந்துரும். இன்கேஸ் சிக்னேச்சர் வரல அப்படின்னா இங்கேயே பாருங்க சிக்னேச்சர் டிராப் கொடுத்துருப்பாங்க. இதுல ப்ரொஃபஷனல் இதனை நம்ம கொடுத்துருக்கோம் நேம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர் வந்துரும். நிறைய பேர் இந்த சிக்னேச்சரையே கண்ட மீனிக்கு எடிட் பண்ணி கொசோன்னு ஐகான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சிக்னேச்சர் போட்டு வச்சிருப்பாங்க. ப்ரொஃபஷனலா மெயில் அனுப்புறவங்க கூட இதை தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. எப்படி அவுட்லுக்ல ஒரு ப்ரொஃபஷனல் சிக்னேச்சரை செட் பண்றது, எந்த மாதிரி இருக்கணும் எந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் கைஸ். அவுட்லுக்ல ஒரு மெயிலை எப்படி அனுப்புறது, சிசினா என்ன, பிசிசினா என்ன, சிக்னேச்சர்லாம் எப்படி செட் பண்றதுன்றத பத்தி டீடைலா பார்த்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.